ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, என்னென்ன பலன்கள் இன்றைக்கி சிறப்பாக அமைது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் யூனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க. நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டு இருக்கணும்னா இப்போயே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தமிழ் மாதத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி இன்றைய தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்ங்க இன்றைய தினம். மேலும் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பர்களுக்கு அன்பு வாழ்க்கையில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. என்ன விதமான ஒரு நல்ல ஒற்றுமை வேண்டுமோ எல்லா விதமான நல்ல சூழலும் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள். நீங்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் நன்றாக புரிந்து வைத்துக்கொண்டு அனைவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்தி நீங்களும் அன்பை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், நல்ல அன்பு பெருகும், ஒற்றுமையான ஒரு அற்புதமான நல்ல சூழல் இருக்குங்க. அதனால ஒரு சொர்க்கம் போல உங்கள் குடும்ப வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மறைமுகமாக சில தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் புதிதாக மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டிருந்து நீக்கிக் கொள்ள முடியக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள். அலுவலக பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் எதிர்காலம் குறித்த நிறைய திட்டங்களை இன்றைக்கி நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நிறைய எதிர்கால சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் உத்தியோகத்தர்களுடைய அன்பர்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தரத்தை பார்த்து உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளி உங்களை சிறப்பாக கௌரவிப்பாங்க, மகிழ்விக்கக்கூடிய வகையில் பாராட்டு தருவாங்க. எனவே புகழ் செல்வாக்கு எல்லாமே நற்பெயர் எல்லாமே கூடக்கூடிய யோகம் உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல மதிப்பு மரியாதை கெத்து உயரக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் சகோதரிகள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்து வந்திருந்தால் அந்த மாதிரியான மனத்துயரங்கள் எல்லாமே கஷ்டகாலம் எல்லாமே இப்போ நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான விஷயங்கள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக எங்கே சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல விதமான நன்மைகளை எல்லா வயதினருக்குமே இன்றைக்கி இருக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுகமான தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு தானாகவே நீங்கி விடுங்க. நல்ல ஆதரவு பெருகும். இன்றைய தினம் சிறப்பான வகையில் நீங்கள் எதிர்காலம் குறித்து நிறைய திட்டங்களை உருவாக்கி செயல்படுங்க. அதன் மூலமாக வெற்றிகள் உண்டுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது யாருக்கும் யோசிக்காமல் பணத்தை தூக்கி கொடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்தில் மட்டும். பணத்தை நீங்கள் கடனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் உங்களுக்கு தேவை இருக்கிறப்போ பணம் கையில் இருக்காது. அதனால சிக்கல் ஏற்பட்டுவிடும். இப்போ உங்களை வருங்காலத்திற்காக இப்போது கடனை நீங்கள் அதிகமாக யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியிலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்பீங்க. முழுமையாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நபராக மற்றவங்களுக்கு தெரிவிங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் அல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல கனிவான அன்பான ஒரு நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெறுவீங்க. உங்கள் காதலை நீங்கள் மீட் பண்ணுங்கள். அவர் கூட பேசும்போதும் பழகும் போதும் நல்ல ஒரு அன்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த தினம் நீங்கள் தகாத விஷயங்களை உங்கள் காதலுக்கு பிடிக்காத விஷயங்களை மறந்து கூட நீங்கள் செய்திடாதீங்க நண்பர்களே. கனிவான இதயத்தோட உள்ளார்ந்த நல்ல ஒரு சக்தியோட நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. இதன் மூலமாக தானாகவே காதலில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில
சில நண்பர்கள் பக்கத்தில் இல்லாதது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுமை உணர்வை ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் என்னென்ன நிலைமை இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் பேசாமையே எல்லா விஷயத்தையும் நீங்கள் முடிக்க முடியும். நிறைய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். அலுவலக பணிகளில் என்ன சூழல் இருக்குது, அது நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தகுந்த ஒரு ரீசனோடு நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச தேவையில்லைங்கிற சூழ்நிலை அமைதியாக இருந்தது நல்லதுங்க. இன்றைய தினம் பேச்சின் மூலமாக சில சிக்கல்களை நீங்களா போய் மாட்டிக்க கூடாதுன்னு அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இனிமையான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் பரிபூர்ணமான அன்பும் நல்ல ஆதரவும் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகளை கண்டறிங்க. ஏன்னா பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய எதிரிகள் தொல்லை இதுவரைக்கும் இருந்திருந்தா அந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் உதிரியாகக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எந்த காரியத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் டக்குன்னு முடிச்சோங்கிற மாதிரி வேகமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நண்பர்களே. உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக உருவாக்கி கொண்டு செயல்படலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 லக்கியஸ்ட் நம்பராக அமைது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நம்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். ஆஃபீஸ் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆதரவு பெருகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை கண்டறிந்து நீங்கள் சிறப்பாக அதை நீங்கள் முடித்து விட முடியுங்க. புதிதாக தடைகள் ஏற்பட்டாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை கூட நீங்கள் கண்டறிந்து நீங்கள் அதை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள், ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள், பெரும்பாலான மனஸ்தாபங்கள் உங்கள் சகோதரிடம் இருந்தால் அதெல்லாம் இப்போது மறைந்து விடுங்க. கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். சேமிப்பு தொடர்பான விஷயங்களை சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் ஃபியூச்சருக்காக நிறைய பிளானை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள், நிறைய ஐடியாக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அன்பு பாசம் என பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். நிறைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே கலைஞர்களுக்கு உங்கள் துறையில் புதிதாக ஆர்வம் ஏற்படும். கலைத்துறை அல்லாதவர்களுக்கும் இன்றைய தினம் கலைத்துறை மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல அன்பு பாசம் பெருகக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.